ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தவங்க அந்த அருணோட அந்த பிஹேவியரை பார்க்கவே அப்படியே கொடூரமாக இருக்குது. பாவம் சீதா மாட்டிக்கிட்டு பயப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சீதா வாழ்க்கை ஒரு சைடு போயிருமோ நம்ம பேச போயின்னு பார்த்துட்டு என்னென்னமோ பேசிட்டு அவங்க அப்பாவை கொண்டு வா நான் இடிச்சிடுறேன் அப்படி இப்படின்லாம் பேசி அப்புறம் பெரிய சண்டை மாதிரி கொண்டு வராங்க. ஏதோ பேசினாலும் பார்த்தாலும் இந்த மாதிரி அவர் 25 லட்சம் கேட்குறாங்க. மேடம் எங்களால் எப்படி மேடம் கொடுக்க முடியும்? ஏங்க கொஞ்சம் பார்த்து கேளுங்க. கோர்ட்டுக்கு போனாலும் இவ்வளோ அமௌண்ட்லாம் கேட்க விட மாட்டாங்க. நீங்கள் நான் இது முடியலன்னா கோர்ட்லேயே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அருண் பேசுகிறாங்க. என்ன சார் இது உங்கள் கிளைண்ட் இப்படி கேட்குறாங்கன்னா, அவங்க விருப்பப்படுறது கேட்குறாங்க மேடம், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வக்கீலோட வேலை அதானே, என்ன பண்ண முடியும். அப்புறம் இப்படி இப்படின்னு பேசி பெரிய சண்டையில் கொண்டு வந்துட்டு ஒரு 5 லட்சம் இந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. சரி அப்படின்ட்டு அவங்களும் எப்படியோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களும் பேசுகிறாங்களா. கொஞ்சம் அப்படியே காம்ப்ரமைஸ் போனாலும் அருண் வந்து நினைக்கிறாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, இந்த 5 லட்சம் கொடுத்துட்டா எல்லாம் சரியாக போயிருமா, எங்கள் அம்மாவை கொண்டுட்டாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களா. நான் நீ உண்மை புரியாமல் பேசுகிறடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது அந்த நீத்து அது ஒரு கதை. பாவம் ரவி மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. அவங்க அப்பா கொடுத்துருக்க சத்தியத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க ஃபோன் பண்ணி இங்கே வாங்க, என்னை பார்க்க வாங்க, அது வாங்கன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி பேசி ஸ்ருதியை வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்காக போட்டு ரவியை போட்டுட்டு அவர்கிட்ட போயிட்டு அப்படியே பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அவரும் இவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அவங்களும் பிளாக்மெயில் பண்ணி இது பண்ணுறப்போ அவர் டென்ஷன் ஆகிடும். எப்படியோ ஒரு நாள் வந்துட்டு எதாவது பண்ண போகிறாங்க. அது எப்போன்றதை நான் வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அவங்க மனோஜ் இவங்களோடது அவங்க ஒரு கதை போயிட்டுருக்கு. இந்த இதில் என்னப்பா அது எல்லாமே ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு கதை கொண்டு போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மனோஜ் ரோஹிணி அவங்க கதையில் கொண்டு போயிட்டுருக்கப்போ மீனா பார்த்துட்டாங்களா, நைட்டு அப்படியே முத்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை அவங்க அப்பா பார்த்துறாங்களா, பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு அந்த டயத்தில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அத்தையை வந்து இந்த ஒரு இடத்துல பார்த்தேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜையும் பார்த்தேன் சிந்தாமணியோட. என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இது மாதிரி காசு கொடுக்க போனேன், அது பூ கொடுக்க போனேன், அந்த இடத்துல இந்த மாதிரி பார்த்தேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ என்ன மீனா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, அவங்க 2 பேரும் ஏன் போனாங்க அப்படின்னு தெரியலங்கிறப்போ எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணுறப்போ எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. காசு வாங்கிட்டு அந்த பத்திரத்தையும் கொடுத்து காசு வாங்கியிருக்காங்க. எப்படி கையெழுத்து போட்ட அப்படிங்கிறது தெரிய வரப்போ அதாவது அடித்து கேட்குறப்போ மனோஜ் சொல்லிடுறாங்க, அவன் தான் போட்டான் அப்படின்ற மாதிரி. நான் தான் போட்டேன், எனக்கு காசு வேணும்ல, என் கடன் அடைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்போ சிந்தாமணி என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆனப்போ இந்த மாதிரி வராங்க, வந்துட்டு பத்திரத்தோடு வராங்க. எல்லோரும் இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டை விட்டு போகணுமா, இது எங்கள் வீடு, நாங்கள் ஏன் போகணுங்க, உங்கள் வீடா, இது ஏன் வீடு இனிமேட்டு அப்படிங்கிற மாதிரி பத்திரத்தை காட்டுறாங்க. இது மாதிரி விஜயா மனோஜ் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காரான்னு தெரியுதா, அண்ணாமலை கையெழுத்து போட்டிருக்க தெரியுதானே, என்ன பார்த்து அப்படின்னு கேட்குறாங்க. பாத்தியா எந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லி பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி சிந்தாமணி என்ன சிந்தாமணி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, காசுக்காக தானே நீ இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது விஜயா, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி என்ன பேர் சொல்கிறீங்க, அதானே அவன் பேர், இனிமேட்டுக்கு இந்த வீடு என் வீடு உன் வீடு கிடையாது, முதல்ல போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ மீனா பழி வாங்கணும்னு நினச்சேன் பார்த்தியா, நான் வந்து உன் வீட்டை எடுக்கணும், இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ வரும் தெரியுமா, இந்த இடத்துல மெட்ரோ வரப்போகுது, வந்துச்சுன்னா அந்த வீட்டோட மதிப்பு எகிரும், அதுக்காக தான் நான் இந்த இடத்த வாங்கியிருக்கேன், இதை நான் வந்து பல கோடிக்கு விற்பேன் அப்படின்ற மாதிரி வந்து திமிராக பேசி அவங்க எல்லாத்தையும் வீட்டை விட அனுப்புகிறாங்க. இதுலேருந்து எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி போனால் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.